வசந்தகுமார், இந்து மக்கள் கட்சியின் மாநில செயலாளர். இன்றைய தினம் தூத்துக்குடி நகரத்தினுடைய உதவி காவல் கண்காணிப்பாளர் அவர்களிடம் இந்து மக்கள் கட்சியின் சார்பாக புகார் மனுவானது அளிக்கப்பட்டுள்ளது. அதாவது நேற்றைய தினம் தூத்துக்குடி வடபாக காவல் நிலையத்தில் தூத்துக்குடி 26வது வார்டு கவுன்சிலராக உள்ள மரிய கீதா அவர்களுடைய மகன் கஞ்சா வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளார். 1/2 கிலோ கஞ்சாவுடன் கைது செய்யப்பட்ட அவரை விடுவிக்க கோரி கவுன்சிலர் மரிய கீதா மற்றும் அவர்களுடைய ஆதரவாளர்கள் காவல் நிலையத்திற்குள் அத்துமீறி நுழைந்து காவல் நிலையத்தில் உள்ள வாகனங்களை அடித்து நொறுக்கி அத்துமீறல் ஈடுபட்டுள்ளார். அவர்கள் மீது உடனடியாக காவல்துறை வழக்கு பதிவு செய்து அவர்களை கைது செய்யப்பட வேண்டும். ஏனென்றால் தூத்துக்குடி மாநகராட்சியில் தொடர்ந்து மாநகராட்சியில் இருக்கக்கூடிய கவுன்சிலர்கள் குற்ற நடவடிக்கைகளே திமுகவினுடைய கவுன்சிலர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்கள் மீது கடந்த மாதங்களே 1.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள கொட்டப்பாக்கானது பறிமுதல் செய்யப்பட்டு அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அது மட்டும் இல்லாம தூத்துக்குடி 46வது வார்டு ரெக்ஸ்லிங் பொதுமக்களுடைய கோரிக்கையை கேட்டதுக்காக அவங்களை போய் அடித்து நொறுக்கிய சம்பவம் நடைபெற்றது. இப்படி தொடர்ந்து பல்வேறு விதமான அராஜக செயல்களில் இந்த திமுக கவுன்சிலர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். உடனடியாக மாநகராட்சியினுடைய மேயர் உண்மையிலேயே அவர் எந்த விதத்திலையும் பாகுபாடு இல்லாமல் செயல்படுவார் என்பதை நிரூபிக்கப்பட வேண்டும் என்றால் இந்த கவுன்சிலரை தகுதி நீக்கம் செய்யப்பட வேண்டும். மாவட்ட அமைச்சருடைய ஒத்துழைப்போடு இவர்கள் செயல்பட்டு கொண்டிருப்பது உண்மையிலே வருத்தத்திற்குரிய விஷயம். மாவட்ட அமைச்சரும் மாநகராட்சியினுடைய மேயர் அவர்களும் இவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அவரை உடனடியாக தகுதி நீக்கம் செய்யப்பட வேண்டும். அதோடு மட்டும் இல்லாமல் காவல்துறை அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து அவர்களை கைது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று இந்து மக்கள் கட்சியின் சார்பாக கோரிக்கை வைக்கிறோம். நன்றி, வணக்கம்.